வெல்கம் பேக். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் அமைந்துள்ள நாகமலை முருகன் கோவிலுக்கு இன்றைக்கி குன்றுக்கு வந்திருக்கோம். சமீபத்தில் புதிய தலைமுறை நியூஸ் சேனலில் இந்த இதை பார்த்தேன். வாங்க போகலாம். கிளம்பியாச்சு, வாங்க நீங்களும் கூட வாங்க. பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. அப்புறம் வாங்க போகலாம். ரொம்ப பசியாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் சாந்திக்கில் லஞ்சை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்தாச்சு. முகப்பிலே என் அப்பா முருகனோட வாகனம் அழகாக இருந்துச்சு, மயில். அதை பார்த்துட்டு உள்ளே போனேன். கருணை கடலே கந்தா போற்றி. ஐயோ, இந்த வசனத்தை படிக்கும் போல உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்புறம் முன்னாடி ஆனை முகத்தான கும்பிட்டுட்டு ஒரு வணக்கத்தை போட்டு அப்புறம் வாங்க நம்ம திருப்பி உள்ளே போகலாம், பார்க்கலாம். இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அறுவடை முருகனும் இந்த கோயிலில் இருக்காங்க. முன்னாடியே நல்ல சிலை உருவம் தத்துரூபமாக வடிவச்சிருக்காங்க பாருங்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி ஆதினங்குடி, அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை 6ஆம் படை வீடு, அதுக்கப்புறம் திருத்தணி 5ஆம் படை வீடு, அதுக்கப்புறம் சுவாமிமலை 4ஆம் படை வீடு. நான் 6 படையும் கும்பிட்டுட்டு மேலே ஏறலாம். வாங்க போகலாம். இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த கோயிலில் மலை அடிவார குன்று, இலை உதிர்கால குன்று, முள் புதற்காடு, பாறை பகுதி, நன்னீர் சுனை போன்ற 5 வகையான சூழல் கொண்ட ஒரு திருத்தலம். அது இல்லாமல் 118 வகையான பறவைகள், 138 வகையான தாவர வகைகள் போன்ற மொத்தம் 349 உயிரினங்கள் இங்கே வாழுகுது. அது இல்லாமல் இங்கே ஒரு ராஜாளி கழுகு 10 வருஷமாக இங்கேயே இருந்து இனப்பெருக்கம் பண்ணி அதோட ஜென்ரேஷன் இங்கே வளர்த்து 10 வருஷமாக அந்த கழுகு இங்கேயே தான் இருக்குது. போனால் அந்த கழுகை பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இந்த குன்றை பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. இது அதோடு நிற்கலை. ஈரோடில் இது 2வது பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. இது ஈரோடு மக்களுக்கு, கொங்கு நாட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நல்ல படிக்கட்டெல்லாம் இருக்குது, ஏறலாம். ஆனால் கீழேருந்து போகும்போது தண்ணி கொண்டு போங்க. இடையில தண்ணி இல்லை, மேலே போனால் மட்டும் தான் தண்ணி இருக்குது. இயற்கை சூழலில் அருமையான கோயில். குன்று இருக்கும் இடத்தில் எல்லாம் குமரன் இருப்பான். அது மாதிரி குன்றான இடத்துல மட்டும்தான் முருகன் இருப்பான். ஏன் இந்த குன்றில் இந்த முருகன் இருக்காங்கன்னா, அந்த காலத்தில் வேலை வெட்டிக்கு போயிட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ அப்படி இல்லையே. சும்மா காமிச்சிட்டு அப்படியே இருக்கும். ஆனாலும் உடம்பு மலை ஏறினா உடம்புக்கு நல்லது. ரொம்ப டயர்டாகிட்டான். வாங்க கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டான், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது கோயிலுன்னு. இந்த கோயிலோட பேர் பொன் நாகமலை சுப்பிரமணியன் கோவில். இது அதிகமாக மக்கள் போகிற மாதிரி தெரியலை. நாங்கள் போகும்போது ரொம்ப கம்மியான கூட்டமாக தான் இருந்துச்சு. வாங்க, கோயில் அழகாக இயற்கை சூழலில் ஒரு சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. சுமார் 600 படிக்கட்டு மேலே ஏறி வந்தேங்க. ஏறி முருகனை பார்த்தா அந்த கண்ணை பார்த்தாவே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கொடுப்பனை. இதெல்லாம் ஒரு பாக்கியம், முருகனை சந்தித்தது. இயற்கை சூழலில் போய் அதுக்கப்புறம் நம்ம சிவன் ஐயாவை பார்த்து அவருக்கு ஒரு கும்பிட்டை போட்டு அப்புறம் உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்தா, முருகனை பார்த்தா கண்ணில் தண்ணியே வரும். அம்புட்டு அழகு, அழகோ அழகு, அம்புட்டு அழகு. கேள் சட்ட மனைக்கு அழகாக இருந்தார். சாமி கும்பிட்டு கஷ்டத்தில் தீர்த்து முருகா சாமி கும்பிட்டு கேட்டு நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்தோன்னா சும்மா வர வேண்டாம். அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துட்டு போங்க. தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். அதை கொடுத்தீங்கன்னா 4 பேர் பசியார சாப்பிடுவாங்க. அன்னதானத்துக்கு பணம் கொடுங்க. நாங்களும் வந்தோம், கொடுத்தோம். திருப்பி ஐயா சிவனை ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை ஒரு சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பார்த்தா இயற்கை சூழலில் மலை உச்சியில் அருமையான கோயில். நீங்கள் ரிசீவ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்குது. மேலே தண்ணியை குடித்தா ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளவு தண்ணி டேஸ்ட்டு. ஈரோடுனா ஈரோடு தான். கோயிலை இப்போ சுற்றி பார்த்துட்டு ரொம்ப பழமையான கோயிலுங்க. ரொம்ப பழமையான கோயில் பாருங்கள். ரொம்ப பழமையான கோயில்.
அப்புறம் இங்கே நன்னீர் சுனம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அதில் போய் நீராடிட்டு அதையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி கீழே இறங்கி போகிறோம். வாங்க போகலாம். மேலேருந்து செருப்பு போடலையா, காலெல்லாம் முள்ளாக பூரா குத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் முருகனை சொல்லி அரோரான்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி போனோம். இறங்கி போய் கொஞ்சம் தூரம் போனோம்னா பாதை வந்துச்சு. ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பைக்கில் போகிறதுக்கு இதில் சிரமம். அந்த ரோடு இருக்குது, ஆனால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது ரோடு. பைக்கோ காரோ மேலே கொண்டு வரது கொஞ்சம் சிரமம். ஆனால் ரோடு இருக்குது, ஆனால் சிரமம். நடந்து வந்தால் தான் வர முடியும். பைக்கில் ஏறி வந்தால் கொஞ்சம் சிரமம் தான். பைக்கு ஏறாது. நாங்கள் பைக்கில் வந்தனால கொஞ்சம் சிரமம் நிப்பாட்டிட்டோம். ஆனால் காரு எதுவுமே கொண்டு வந்த மாதிரி எனக்கும் தெரியலை. சரி வாங்க போகலாம். அங்கே ஏற்கனவே நீராடிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. நாங்களும் போய் கேட்டுட்டு மேலே போனோம். பாறை மேலே ஏறி போனால் மதியானம் உச்சி வெயிலில் போனால காலெல்லாம் பயங்கர ஹீட்டு. இருந்தாலும் முருகனை கும்பிட்றதுக்கு நம்ம போய் தானே ஆகணும். வாங்க போகலாம். இந்த மலை உச்சியில் தாங்க ராஜாளி கழுகு இருக்குது. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் நாங்கள் போகும்போது அந்த கழுகை காணோம். எங்கே போச்சுன்னு தெரியலை. ஆனால் இங்கே தான் இந்த கழுகு இருக்குது. மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்து இதுதான் சொனை, நன்னீர் சொனை. இதுதான் மேலேருந்து தண்ணி வடிஞ்சு இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இதோட மெயின் சொனை அங்கே மேலே இருக்குது. வாங்க போகலாம். மதிய டயத்தில் போனதுனால பயங்கர ஹீட்டுங்க. பாறையெல்லாம் கொதிக்குது, அனலாக கொதிக்குது. அதுக்கப்புறம் போய் பையா மேலே ஏறி போய் நின்று பார்த்தா ஐயோ, அதை காண கண்கோடி வேணும். இதுதான் அந்த சொனை. நீராடிட்டு அப்பனே முருகா வாழ்க்கையை நல்லா வசத்துன்னு சொல்லி முருகனை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தா இதுதாங்க இயற்கை சூழலான நாகமலை. இதுதான். எல்லா பேரும் வாங்க இந்த கோயிலுக்கு. எல்லா பேர் வந்து பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம். ஈரோடு மாவட்டத்தில் பாரம்பரிய தலமாக அறிவித்த ஒரு கோவில் சமயத்தில். நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், நல்ல ஒரு தெம்பாக இருக்கும். அதில் எல்லா கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணலாம். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.